இல்ல, நான் என்னோட வாடிக்கையாளர்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு பிரணவ மந்திரம் நான் சொல்லிக் குடுக்குறேன். அவங்க எல்லாருமே அத செஞ்சுட்டு வர்றாங்க. அது செஞ்சதுலேருந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூஜைக்கான நேரம் அப்படிங்கிறது அதிகாலை 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள தான். சூரிய உதயத்திற்கு முன்பு பூஜை செய்யணும். அப்படி இல்ல அப்படின்னா, மாலை 6 மணிக்கு மேல தான் பூஜை செய்யணும். இதுதான் சிறப்பான நேரம். மத்த நேரங்கள்ல வழிபாடு செய்யலாம்னா, தாராளமா செய்யலாம். அதனால எந்த விதமான பயனும் இல்ல. இதில என்ன சொல்லுவாங்கன்னா, இதில வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள பகிர்றாங்க. அது ஜோதிட ரீதியா ஒரு சில நேரங்கள குடுக்குறாங்க. அதற்கும் பூஜைக்கும் சம்மந்தம் இல்ல. ஓகேங்களா? அதனால நீங்க வீட்ல பூஜை அறையில பூஜை செய்யணும்னா, அதிகாலை அல்லது மாலை 6 மணிக்கு மேல தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. கோயில்களுக்குமே அதே போல தான். நீங்க அதிகாலையில போய் தரிசனம் செஞ்சீங்கன்னா, நிச்சயம் நீங்கள் நினைத்தது அனைத்துமே நிறைவேறும். நீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, தெய்வத்துக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, மாலை 6 மணிக்கு மேல போங்க. இல்ல கடன் தொல்லை, நம்ம வந்து ஏதாவது திருமண தடைகள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள், ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்துச்சுன்னா, அதிகாலையில தெய்வ வழிபாடு வச்சுக்கங்க. 100% நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க நானும் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி பஸ் ஏறி போயி, மத்தியானத்தில ஏதாவது ஒரு 10 மணிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போறது, எந்த விதமான பலனை கொடுப்பது இல்லைங்க. இது எங்களுடைய அனுபவத்தில நாங்க சொல்றது தான். உங்களுக்கும் அந்த மாரி அனுபவங்கள் இருந்தாங்கன்னா, நிச்சயமா கமெண்ட்ல பதிவிடுங்க.